ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், என்னோடய வகை வகையான சமையல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் என்னோடய எல்லா வகையான ரெசிபியும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச அந்த காலத்து பாட்டிமார்கள் பண்ணுற ஒரு மோர்க்குழு. வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் மோரை வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போது 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஈர அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்களும் ஈர அரிசி மாவு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரியே வரும். குழந்தைங்களுக்கும் ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு பவுல் அரிசி மாவு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். ஸோ நல்லாவே கரைச்சாச்சு, மோரியும் அரிசி மாவையும் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணுன்னா தாளித்து கொட்டணும். ஸோ முதல்ல எண்ணெயை விட்டுப்போம். நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் விடுறேன். ஸோ நம்ம போட வேண்டியது வந்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் அடுப்பை பெருசாக்கிக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது காஞ்ச மிளகாய் 1, 2, 3 போட்டிருக்கேன். நல்லா உரப்பாக இருக்கட்டும்ன்ட்டு. இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே, மோர் மிளகா. இதை தயிரில் போட்டு ஊற வச்சு எல்லோரும் பாட்டிங்கெல்லாம் பண்ணி வைப்பாங்க. எப்போ மிளகா வந்து நிறையா கிடைக்கிறதோ மழை காலத்தில் நல்லா ஊற வச்சு பண்ணுவாங்க. அடுப்பை சின்னதாக்கிக்கணும். இப்போது கருவேப்பிலையும் போட்டுடலாம், உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ நல்லா செவந்தாச்சுது. இப்போ பெருங்காயம் போடணும், அதுதான் நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்க போகிறது. ஸோ அதனால் பெருங்காயத்தை போட்டுடுவோம். 1 ஸ்பூன் போடலாம், ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மெதுவாக நல்லா செவந்ததுனால மெதுவாக எடுத்து இந்த கரைச்சி வச்ச அரிசி மாவை கொட்டணும். கொட்டிட்டு நல்லா கைவிடாமல் அடுப்பை பெருசாக வச்சுக்கணும். அதுதான் இதில் இருக்கிற ட்ரிக்கே. பெருசாக வச்சுட்டு நல்லா கண்டினியூஸாக கிளற ஆரம்பிக்கணும். விடாமல் கைவிடாமல் கலரிண்டே இருக்கணும். ஸோ கைவிடாமல் கிளற 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 அந்த கேக்கு மாதிரி அந்த ஃபார்மேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லாவே மோர்க்குழு வந்து நல்லா ரெடி ஆயாச்சு, பதமாக ஆயாச்சு. பாருங்கள், இதுலேருந்து ஒட்டாமல் வருது பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து பதம் அது. ஸோ இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்து அழகாக கேக் மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே அதை வந்து கட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ இதில் கொட்டிடலாம். மோர் சாப்பிட பிடிக்காதவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் ஆறினப்புறம் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி கேக் மாதிரி போட போகிறோம். மோர்க்குழு நல்லாவே ஆறியாச்சு. இப்போ நமக்கு வெட்டுறதுக்கும் நன்னா வரும்னு நினைக்கிறேன். வாங்க வெட்டி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வகை வகையாக எப்படி வேணாலும் ஷேப் போடலாம். ஆர்ட் ஷேப் போடலாம், ஸ்கொயர் ஷேப் போடலாம், ரவுண்ட் ஷேப் போடலாம். கேக் கட்டர் இருந்ததுன்னா நான் வந்து இன்றைக்கி வெறும்னா ஸ்கொயர் ஷேப் தான் போட போகிறேன். இப்படி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மோர்க்குழு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். அடுத்த ரெசிபியில் பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கீதா. பை.